தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் வெளுத்து வாங்கிய மழை. அக்னி நட்சத்திரத்தின் முதல் நாளில் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் வீசிய புழுதி காற்று. கோவை மருதமலை அருகே வட்டமிட்ட சுழல் காற்று. கடும் கட்டுப்பாடுகளுக்கு இடையே நீட் தேர்வு எழுதிய மாணவ மாணவியர். தேர்வு கடினமாக இருந்ததாக பெரும்பாலானோர் கருத்து. திருப்பூரில் நீட் தேர்வு எழுத வந்தபோது சுடிதாரில் அதிக பட்டன்கள் இருந்ததால் தடுத்து நிறுத்தப்பட்ட மாணவிக்கு உதவிய பெண் காவலர். கோவையில் ஆதார் அட்டையை மறந்த மாணவருக்கு ஓடிச் சென்று உதவிய தலைமை காவலர். உள்ள போய்க்க, உள்ள போ ஃபர்ஸ்ட், அப்புறம் ஏதாவது. திருவாரூரில் தாலியை கழற்றி கொடுத்துவிட்டு தேர்வெழுத சென்ற மாணவி. அரஞ்ஞான் கயிறு, மூக்குத்தி உள்ளிட்டவற்றையும் அனுமதிக்காததால் சிரமமடைந்த தேர்வர்கள். அதிவேகமாக கார் ஓட்டிய புகாரில் மதுரை ஆதீனத்தின் ஓட்டுநர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு. தன் மீது கொலை முயற்சி நடந்ததாக ஆதீனம் கூறியது பொய் எனவும் காவல்துறை விளக்கம். மதுரை சித்திரை திருவிழாவின் 6ஆம் நாள் விழா கோலாகலம். ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய மீனாட்சி சொக்கநாதர். மயிலாடுதுறையில் திமுக எம்பி ஆர் ராசா மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது மின்விளக்கு சாய்ந்து விபத்து. சட்டென நகர்ந்ததால் நூழிலையில் தப்பினார். மத்திய பிரதேசத்தில் மத சடங்கிற்காக 3 வயது குழந்தை உயிரிழக்கும் நேரத்திலும் காப்பாற்ற முயற்சிக்காத பெற்றோர். குழந்தையின் இறப்பை வைத்து சாதனை சான்றிதழ் வாங்கியதால் அதிர்ச்சி. ஐபிஎல்லில் 1 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தானை வீழ்த்தி கொல்கத்தா த்ரில் வெற்றி. மற்றொரு போட்டியில் லக்னோவை எளிதாக வீழ்த்திய பஞ்சாப் அணி. மத்திய பிரதேசத்தில் மத சடங்கு மூலம் 3 வயது குழந்தையின் உயிர் பறிபோன நிலையில் அதனை உலக சாதனை என அவரது பெற்றோர்கள் கொண்டாடிய கொடூரம் அரங்கேறியுள்ளது. பிஞ்சு உயிர் பறிபோனதற்கு காரணம் என பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ஐடி நிபுணர்களான பியூஷ் மற்றும் வர்ஷா ஜெயின் தம்பதியின் ஒரே மகள் வியானா. 3 வயதான இந்த குழந்தைக்கு மூளையில் கட்டியிருப்பது கடந்த ஆண்டு தெரிய வந்தது. லட்சக்கணக்கில் செலவு செய்து மும்பையில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டும் பலனளிக்காத நிலையில் அவரது பெற்றோர்கள் சமண மத சடங்கு மீது தங்கள் நம்பிக்கையை திருப்பியுள்ளனர். கடந்த மார்ச் 21ஆம் தேதி இந்தூரில் உள்ள சமண மதத்தின் தலைவர் ராஜேஷ் முனி மகாராஜாவை குழந்தையின் குடும்பத்தினர் சந்தித்துள்ளனர். அப்போது குழந்தையின் ஆயுள் முடிய உள்ளதாக கூறிய ராஜேஷ் முனி சாந்தாரா சடங்கை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். அதாவது சாந்தாரா என்பது சமண மதத்தின்படி மரணத்திற்கு வழிவகுக்கும் உண்ணா நோன்பாகும். சாந்தாரா சடங்கு சுமார் 1/2 மணி நேரம் நடைபெற்ற நிலையில்
அடுத்த 10 நிமிடங்களில் 3 வயது குழந்தையின் உயிர் பறிபோனது. இக்கொடுமையின் உச்சமாக உலகிலேயே மிக குறைந்த வயதில் சாந்தாரா சபதம் எடுத்த நபர் என்று வியானாவின் பெயரை உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறச் செய்துள்ளனர் குழந்தையின் பெற்றோர். அதன் பிறகே இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. சாந்தாரா சடங்கு மூலம் 3 வயது குழந்தையின் உயிர் பறிபோனதற்கு பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அரசியலமைப்பு பிரிவு 25 மத சுதந்திரத்தை வழங்கினாலும் குழந்தையின் உயிரை பறிக்கும் உரிமை பெற்றோருக்கு கூட கிடையாது என்று சட்ட நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். கடந்த 2015ஆம் ஆண்டு சாந்தாரா சடங்கு இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 306 கீழ் தற்கொலைக்கு சமம் என கூறி ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமண மதத்தினர் நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்தினர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு தடை விதித்தது. இந்நிலையில் சமண மத தலைவர் ராஜேஷ் முனி மகாராஜா தலைமையில் இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் சாந்தாரா சடங்கு மூலம் உயிர் நீத்திருப்பதாக கூறப்படுகிறது. வயதானோர், தீராத நோய்வாய்ப்பட்ட சமண மதத்தினர் சாந்தாரா என்ற உண்ணா நோன்பிருந்து உயிரை விடுவது உச்சபட்ச துறவு செயல் எனவும் புனிதம் எனவும் கருதுகின்றனர். இருப்பினும் 3 வயது பிஞ்சு குழந்தையின் உயிரை கடைசி வரை காப்பாற்ற முயற்சிப்பதற்கு பதிலாக உணவு கொடுக்காமல் உயிர் பிரிய வழிவகை செய்ததை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதே பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. அதிவேகமாக கார் ஓட்டிய புகாரில் மதுரை ஆதீனத்தின் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உளுந்தூர்பேட்டை அருகே மதுரை ஆதீனத்தினுடைய கார் அதிவேகமாக சென்ற நிலையில் அந்த கார் ஓட்டுநர் மீது 2 பிரிவுகளில் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக மதுரை ஆதீனம் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். தன்னை கொல்ல சதி நடப்பதாக அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருந்தன. உளுந்தூர்பேட்டை அருகே அதிவேகமாக சென்ற மதுரை ஆதீனத்தினுடைய கார் ஓட்டுநர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொலை முயற்சி இல்லை என காவல்துறை விளக்கம் அளித்து சிசிடிவி காட்சிகளையும் வெளியிட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் தோட்டத்து வீடுகளில் தனியாக வசிப்போர் கொல்லப்படுவது அதிகரித்து வருவதால் கொள்ளையர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் காவல்துறையினரின் எண்ணிக்கையையும் ரோந்து வாகனங்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி விளாங்காட்டு வலசு கிராமத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த ராமசாமி மற்றும் பாக்கியம் ஆகிய முதிய தம்பதி கடந்த வாரம் கொள்ளையர்களால் கொல்லப்பட்டனர். அவர்கள் வீட்டிலிருந்து 10.25 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இதுபோல் கடந்த நவம்பரில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சேமலை கோண்டபாளையத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த தெய்வ சிகாமணி என்பவரும் அவருடைய மனைவியும் கொல்லப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. அந்த வழக்கிலும் குற்றவாளிகள் பிடிபடவில்லை. இந்த 2 சம்பவங்களிலும் வீடுகளின் சுற்றுப்பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை என்பதும் வீட்டின் பின்புறம் உள்ள PAP கால்வாய் இருப்பதை கண்டுபிடித்த போலீசார் கால்வாய் வழியே கொள்ளையர்கள் வந்து சென்று இருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர். ஈரோடு சென்னிமலை உட்பட 2 இடங்களில் நடைபெற்ற தோப்பு வீட்டு கொலைகளின் முடிச்சுக்கள் இன்னும் அவிழவில்லை. தற்போது துப்பாக்கி ஏந்திய போலீசாரை பாதுகாப்புக்கு நிறுத்தி இருந்தாலும் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று விவசாயிகளும் மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவலர்களின் எண்ணிக்கையும் ரோந்து வாகனங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டும் என்கிறார் நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்க ஒருங்கிணைப்பாளர் திருஞான சம்பந்தம். கிராமப்புறத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்ட்ரென்த்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்களாலே எல்லாத்தையும் ஒரு ஸ்டேஷன் இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் போய் ஃபாலோ பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். கிராமப்புறத்துக்கு ஒரு 4 வீடு 5 வீடு இருக்கிற மாதிரி ஏரியாவுக்கெல்லாம் தனியாக CCTV கேமரா பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட்டை நடவடிக்கை எடுக்கணும். தோட்டத்து வீடுகளில் தனியாக வசிப்போர் கொள்ளைகளை தடுக்க CCTVக்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை பின்பற்ற வேண்டும் என்கிறார் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ராஜாராமன். எல்லார் வீட்லையும் CCTV போடணும். இந்த தனிமையா இருக்கக்கூடிய வீடுகளில்
சிசிடிவி கட்டாயம் போடணும். இப்போ 10,000 ரூபாய்க்கு சிசிடிவி கிடைக்குது, 4 கேமராவோட கிடைக்குது. ஆக சிசிடிவி இஸ் ஏ மஸ்ட். அது போக இப்ப லேட்டஸ்டா என்ன வந்திருக்குன்னா சோலார் சென்சார் சைரன் வித் கேமரா அண்ட் மெமரி கார்டு, ஒரு லைட் மாதிரி ஒரு அமைப்பு. 600 ரூபா தான் அது, எல்லா கடைகள்லயும் கிடைக்குது. அதை வாங்கி வீட்டில் 4 புறமும் என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி புறங்கள்ல அதை வந்து பிக்ஸ் பண்ணிட்டோம்னா பகல்ல ஒன்றும் செய்யாது. பகல்ல அந்த வெளிச்சத்தை வாங்கி உள்ள அதுல வந்து அது சார்ஜ் ஆகிக்கும். நைட்லயும் லைட் எரியாது. யாராவது அது பக்கத்துல அதை கிராஸ் பண்ணி போனாங்க, பக்கத்துல போனாங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிடும், சைரன் கத்த ஆரம்பிச்சிடும். யார் வந்திருக்காங்கிறத அப்படியே கேமரா பிடிச்சு அப்படியே மெமரி கார்டில் ஸ்டோரேஜ் பண்ணிடும். இந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, தள்ளி இருக்கவங்க ஏதோ சத்தம் கேட்குன்னு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 தவிர இவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க டாக், அதுக்காக வந்து உயர்ந்த டாக்லாம் தேவையில்லை, நாட்டு நாய் ஒரு 4 நாய் அவங்க தோட்டத்தில் இருக்கிறவங்க அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தாங்கன்னா போதும், அந்த 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல யாராவது மூவ்மெண்ட் இருந்தா கூட கத்த ஆரம்பிச்சிடும். தனியாக வசிப்போர் தங்கள் வீடுகளில் பணம் நகை வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார் ராஜாராமன். எல்லா கிராமங்கள்லயும் போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, அங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அங்க போட்டுக்கலாம், கார்டு கொடுத்துருவாங்க. நீங்க வேணுங்கிறப்ப அங்க போய் காசை எடுத்துக்கலாம். அதே மாதிரி வீட்டில் வந்து கிரில் கேட் போடணும். இந்த கிரில் கேட்டுங்கிறது கட்டாயம் தேவை. முடிஞ்சா ஒரு வாட்ச்மேன் இவங்களுக்கு உதவிக்கு வச்சுக்கணும். வீட்டை சுற்றி மின்வேலி அமைப்பது, அந்த பகுதியில் உள்ள காவல்துறையினர் பாதுகாப்பு தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது கொள்ளையை தடுக்க உதவும் என்கிறார் காவல்துறை அதிகாரி ராஜாராமன்.